சுதனே, நம்ம ஊர் ஆத்துல நிறைய தண்ணி வந்திருக்காளே. ஏல அப்படியா? அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து குளிக்க போலாமா? ஏலே நம்ம இன்னொரு நாள் குளிக்க போவோம். நம்ம பேசாம மீன் பிடிக்க போவோமால? ஏல மணி, நீ சொல்றது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. மீன் நிறைய கிடக்குமா ஆத்துக்குள்ள? ஏலே ஆமாலே, தண்ணி நிறைய இருக்குன்னா மீன் இருக்காமையா இருக்கும்? நிறைய இருக்கும், வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் பிடிப்போம். ஐ ஜாலி, இதுவும் நல்லா தானே இருக்கும். நம்ம மீன் பிடிச்சு அதை நல்லா சுட்டு நல்லா சாப்பிடலாம். ஆமால, நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில்லாம் எடுத்துட்டு போகலாம். சரியா? என்கிட்ட ஒரு தூண்டில் இருக்கு. சக்தி, உன்கிட்ட ஒரு தூண்டில் இருக்குல்ல, நீ அதை எடுத்துட்டு வா. நம்ம 2 தூண்டிலையும் வச்சு மீன் பிடிச்சிருவோம். சரியில. ஏலே, நான் ஒன்று சொன்னா குவாச்சிக்கிட மாட்டியலே. நம்ம ஊர் பிள்ளைகளையும் கூட்டு போவோம்ல, அப்பதால ஜாலியா இருக்கும். அட கொக்கா மக்கா. நீ எதுக்கு ரூட் விடுறேன்னு தெரியுது. ஏல சக்தி, சும்மா சொன்னேல. சரி, அவளுங்களும் வந்தா நல்லா இருக்கும்ல. உன் ஆள் வருவா, நீ சைட் அடிக்கணும் அதானே. அவகிட்ட நீ செருப்படி வாங்காம போக மாட்டான்னு நினைக்கிறேன். ஏல யாமலே இப்படி சொல்றிய? நானே என் லவ் எப்போ சொல்லன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சுதனு, இது மட்டும் உன் ஆள் பூ மாதிரி தெரிஞ்சு அவ்வளோதான். சரி சரி, நல்லாரு. போய் எல்லாரையும் கூப்பிடு, எல்லாரும் மொத்தமாக போகலாம். சரிம்ல, நான் போய் கூப்பிடுறேன். சோனி, பவி, பூமாரி எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். சரில. சோனி, சோனி. என்னல சுதனு இந்த பக்கம்? சோனி, நாங்க ஆத்துக்கு மீன் பிடிக்க போறோம் பார்த்துக்க. நீங்களும் வரீங்களா? என்ன திடீர்னு ஆத்துக்கெல்லாம் போறியே? ஆத்துல தண்ணி நிறைய கிடக்காம பார்த்துக்க. அதான் சரி போய் மீன் பிடிக்கலாம், நீங்களும் வந்தா நல்லா இருக்கும்ல, அதான் கூப்பிட்டேன். சரி சுதனே, நானும் பவியும் வந்துடுறோம். சரி, மறக்காம வந்துருங்க. பூமாரியும் கூப்பிட்டு வந்துரு சரியா? அவளும் விட்டுட்டு வந்துடாதியே. ஏலே, நீ எதுக்கு ஐடியா போடுறேன்னு தெரியுது, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் கரெக்டாக கூப்பிட்டு வந்துடுறேன். சரி, எப்போ போறியே? வாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம். அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு பத்தியா, அங்கே அவ்வளோரையும் கூப்பிட்டு வந்துரு, நம்ம மொத்தமாக போய்க்கலாம். சரி சுதனு. சோனி, மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் இருந்தால் எடுத்துட்டு வாங்க. இல்லைன்னா சேலை, ஷாலு ஏதாவது இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. அப்போ தான் மீன் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரி சுதனு. ஏல மணி, என் தூண்டில் உடஞ்சிருந்துருக்குல, அதனால நான் அதை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். பரவாயில்ல சக்தி, நம்மகிட்ட ஒரு தூண்டில் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம மீன் பிடிப்போம். இவளுங்க எங்க போனாலுங்க இன்னும் வரலையே. நம்ம ஆளை பார்க்கலாம்னு நினைச்சா ஆள் கண்ணுலயே அமிட மாட்டேக்கா. ஏல சக்தி, அங்க சுதனை பாரு, அவன் ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாரு. ஆமால. சுதனு, சுதனு, காது கேக்குதா இல்லையால? சொல்லுல சக்தி. என்ன சுதனு, ஃபீலிங்ஸா? ஏல சும்மா கடலை, அவளுங்க வர்ற நேரம் ஆயிட்டு வந்துருவாளுங்க. காதல கிதுல உளுந்துற போது. நடக்கட்டும் நடக்கட்டும், கொஞ்சம் பயம் இருக்கு போலயே. ஏல அவளுங்க வந்துட்டாளுங்க, வாய மூடு. வா சோனி, ஏன் இவ்வளோ லேட்டு? என்ன 3 பேரும் வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கிய? மீன் பிடிக்கிறதுக்கு ஷால் எதுவும் எடுத்துட்டு வரலையா? என் பேக் உள்ள ஷால் வச்சிருக்கேன் மணி, நம்ம அங்க போன உடனே எடுத்துக்கலாம் சரியா? சரி பூமாரி. இந்த மணி பையன் வேணும்னே இப்படி பண்ணுவான். நம்ம இருக்கும்போது வேணும்ட்டு தான் பூமாரிட்ட பேசிட்டு தெரியலாம். என்ன சுதனே அங்கே பார்த்துட்டு இருக்கா? வா வா, மீன் பிடிக்கிற வேலையை பார்ப்போம். அவனுக்கு இங்கே தானே வேலை, நீ என்ன அங்கே கூப்பிடுற? என்ன சோனி சொல்ற, புரியல. அது ஒன்றும் இல்லை பூமாரி, அவ சும்மா சொல்லிட்டு இருப்பா, நீ அதெல்லாம் கண்டுக்காத. சரி வாங்க எல்லாரும் போவோம், லேட் ஆயிட்டுல. சீக்கிரமா போனா சீக்கிரமா பிடிச்சிட்டு வந்துடலாம். வாங்க வாங்க. சரிங்கள. சோனி, நம்ம ஒரு போட்டி வச்சுக்கலாமா? பாய்ஸ்லாம் ஒரு டீம், கேர்ள்ஸ்லாம் ஒரு டீம். எந்த டீம் நிறைய மீன் பிடிக்குதுன்னு பார்க்கலாம் சரியா? நாங்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறோம், நீங்கள் ஷாலை வச்சு பிடிங்க. சரியில்ல சக்தி, நாங்கள் தான் வின் பண்ணுவோம் பாரு. பாப்போம் பாப்போம். சரி, மசம் பேசிட்டே இருக்காதீங்க, மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி பவி. பவி சீக்கிரமா பிடிங்க, அவனுங்க பிடிச்சிட போறானுங்க. சரி பூமாரி, ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்கி பார்த்துக்க. சால்ல ஏதோ இருந்த மாதிரி இருக்கு, பார்த்தா கடைசியில தண்ணி தான் வருது. பூமாரி, நீயும் நானும் தான் சும்மா நிக்கிறோம். நீ இன்னொரு சால் கொண்டு வந்திருந்தா கூட நம்ம 2 பேரும் சேர்ந்து மீன் பிடிச்சிருக்கலாம். ஏல சுதனு, நீ பேசுறது இங்க வரை கேக்குது, ஓவரா பண்றல. எனக்கு தெரியாது சுதனு, தெரிஞ்சிருந்தா நான் சாலை எடுத்துட்டு வந்திருப்பேன். நான் சரி ஒன்று போதும்ட்டு தான் ஒன்னே எடுத்துட்டு வந்தேன். சரி பூமாரி விடு, நம்ம சும்மா இதெல்லாம் வேடிக்கை பார்க்கலாம். ஏல சுதனு, மொக்க போட்டது போதும், இங்க வா. இவனுங்களுக்கு பொறுக்காத, நம்ம கொஞ்ச நேரம் பூமாரி கிட்ட பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தா இவனுங்களுக்கு ஏன் எடுக்குது. இந்த வரேம்ல. எவ்வளோ சோனி, நம்ம ஒரு மீனாச்சும் பிடிக்கணும். நல்லா உள்ள துணியை விடு, அப்பனா தான் நிறைய மீன் வந்து சிக்கும். சரி பவி. ஏல அவளுங்க ஏதோ பிளான் போட்ட மாதிரி தெரியுதுல, அவளுங்க எப்படியும் மீனை பிடிச்சிருவாளுங்க போலயே. நம்மளுக்கு ஒரு மீன் கூட சிக்க மாட்டேக்கே தூண்டில்ல. ஆமால சத்தி. பவி பவி, நம்மளுக்கு ஒரு மீன் சிக்கிட்டு பாரு, அப்படியே தூக்கு.
ஏ பூமாரி அங்க என்ன மச மச நின்னுட்டு இருக்கா? ஒரு மீன் சிக்கி இருக்கு, வா வா. ஏ ஏடி இந்த வரேன்டி. ஏல மணி, அவளுங்க கூட ஒரு மீன் பிடிச்சிட்டாளுங்க, நீங்க இன்னும் தூண்டில போட்டுட்டு நிக்கீங்க. தூ. ஏல வெளியே நின்று பேசுறது ஈஸியில் இங்கே வந்து பாருல. போ போ நடிக்காத. ஏ சோனி பவி சூப்பர் டி, அழகா ஒரு மீனை பிடிச்சிட்டியல. ஆமா பூமாரி, எப்படியோ நம்ம ஒரு மீன் பிடிச்சிட்டோம், ஆனா அவனுங்க ஒண்ணு கூட இன்னும் பிடிக்கல. ஆமாடி. ஏ பவி வா, நம்ம இன்னொரு மீன் பிடிக்க போவோம். சரி சோனி வா. ஏல அவளுக ஒரு மீனை பிடிச்சிட்டு திரும்ப அடுத்தது பிடிக்க போறாளுங்களாம், நீ இங்கே நக்கிக்கிட்டே இரு. ஏல சத்தி சுதனுங்க வாங்கல, ஏதோ ஒன்று சிக்கி இருக்குல்ல, தூக்க முடியல, வாங்க வாங்க. பெரிய மீனா ஏதாவது சிக்கி இருக்குமோ? இருல வரேன். ஏல நல்லா பிடிச்சு இல்லல. பவி பூமாரி, அவனுங்களுக்கு ஏதோ பெரிய மீன் கிடைச்சிருக்கு போல, வாங்க பக்கத்துல போய் பாப்போம். அடியே பவி சோனி, ரெண்டு வரை என் சால அந்தால போட்டு பேட்டியே, அது அந்தால மிதந்து போகுது பாரு. ஏ பவி அதை பிடி பிடி போ. சோனி அது ரொம்ப தள்ளி போயிட்டு போது பிடிக்க முடியாது, ஆத்துல அடிச்சிட்டு போயிட்டு. அட பிள்ளைகளா, உங்களை நம்பி என் சால தந்தை மத்தியில என்ன சொல்லணும், உங்களால போயிட்டது. நல்ல சால தெரியுமா? சரி விடு பூமாரி, பாத்துக்கலாம். இவனுங்களுக்கு ஏதோ பெருசா சிக்கி இருக்குன்னு சொல்றானுங்களா, அதை போய் பாப்போம் வா. ஏல இழு இழு, தூண்டில நல்லா மேல தூக்கல. ஏல மணி, அது ஏதோ கேர்ள்ஸ் செருப்பு ஒன்று சிக்கி இருக்குல்ல. ஏல ஆமால, மீன் சிக்கன் பார்த்தா செருப்புலாம் சிக்கி இருக்கு. ஏல சிரிக்காது ஏல, பிள்ளையெல்லாம் நம்மள அசிங்கமாக நினைக்கும். அவளுங்க ஒரு மீன் பிடிச்சிட்டாளுங்க, நம்ம ஒன்று கூட இன்னும் பிடிக்கல. ஏல மணி, இதுக்கு தான் இவ்வளோ சீனா? எனக்கு சிரிப்பா இருக்கு சோனி. எல்லாரும் என் கோவத்தை கிளப்பாதீங்க, மரியாதையே சைடில் போய் நில்லுங்க. நான் எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு மீனாச்சும் பிடிக்காம விட மாட்டேன். மணி கோவப்படாதல, நான் இருக்கல, நம்ம ஒரு மீனாச்சும் பிடிப்போம். இவனுங்க மீன் பிடிக்கட்டும், அது வரை நம்ம ரெஸ்ட் எடுப்போம். ஆமா பவி, இவனுங்க இப்போதைக்குல மீனை பிடிச்சுக்கிட மாட்டானுங்க போல. எனக்கும் அப்படிதான் தோணுது பூமாரி. ஏல மணி, அவளுங்க நம்மள அசிங்கப்படுத்திட்டு இருக்காளுங்க, நம்ம ஒரு மீன் கூட பிடிச்சுக்கிட மாட்டோம்ட்டு. ஆமால மணி, நம்ம அதுக்காவாச்சும் ஒரு மீனாச்சும் பிடிக்கணும்ல. ஏல சுதனு திரும்ப ஏதாவது சிக்கி இருக்கல, ஏல பாருல என்னன்ட்டு. இவனுங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு வேற ஏதாவது சிக்கி இருக்கும், இவனுங்க மீன் மீனுன்னு துடிப்பானுங்க. ஆமா பூமாரி. ஏல மணி, அது மீன் தானே, நம்மளும் ஒரு மீன் பிடிச்சிட்டோம்ல. ஏல சுதனு, நீ சொல்றது உண்மையா? பரவாயில்லையே, எப்படியோ ஒரு வழியா ஒரு மீனை பிடிச்சிட்டானுங்க. சீ, இந்த ஆத்துல மீன் பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு, மீனே இருக்க மாட்டேங்குப்பா. ஆமால சத்தி, நமக்கு ஒரு மீன் அவளுகளுக்கு ஒரு மீன் கிடைச்சது, ஏதோ லாபம்ட்டு போக வேண்டியதுதான். சரி நேரம் ஆயிட்டு வாங்க, எங்க அம்மா வேற திட்டுவாவே, வாங்க சீக்கிரம் வீடு போய் சேருவோம். சரி பூமாரி. அத்தியால மணி, பூமாரி நேரம் ஆயிட்டுனோடனே இவனும் சரின்னு டிங்கு டிங்குன்னு தலையாட்டுறான். ஆமால, சுதனை பார்த்தாலே எனக்கு சிரிப்பா வருது. எவ்வளோ சோனி, சொல்லு பவி. இந்த சுதன் பையன் இருக்கான் பாத்தியா, ஒரே பூமாரிக்கிட்ட வலிஞ்ச மாதிரியே இருக்குல்ல. ஆமா பவி, அவன் ரொம்ப நாளா அப்படிதான் சுத்திட்டு இருக்கான், எப்போ பூமாரிட்ட அடி வாங்க போறான்னு தெரியல. ஓ அப்படியா, அப்ப கண்டிப்பா ஒரு நாள் அடி வாங்குவான். சரி வாங்க எல்லாரும் போலாம். சரி.